ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மாஸ்டர் எம்எஸ்டி கதைகள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு. அவர் மீன் பிடிச்சிட்டு வந்தாரா என்ன அப்படிங்கிறதாங்க கதை. ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருக்கார். அவர் வந்துட்டு மீன் பிடிக்க போகிறாரு. எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, உங்களுக்கு தான் வயசாகிடுச்சு, நீங்கள் ஏன் மீன் பிடிக்க போகிறீங்க, உங்களாலாம் அதெல்லாம் முடியாது, அந்த வயசான காலத்தில் ஒரு இடத்துல இருந்தானே, ஏன் அப்படி தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, அப்படி பெருசு அப்படி ஓரமாக போ பெருசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. தாத்தா வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல், இல்லை என்னாலையும் முடியும், நான் வந்துட்டு யாரை நம்பி இல்லை, நான் உழைச்சி சாப்பிடுவேன், நான் மீன் பிடிக்க முடியும், என்னால் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக பேசிட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு. பேராண்டி வர்றான், அவரோட பேராண்டி வரான். பேராண்டி வரும்போது, தாத்தா நானும் வரேன் அப்படிங்கிறான். இல்லைப்பா நீ வர வேண்டாம், அங்கே வந்துட்டு மீன் பிடிக்கலாம் போனோன்னா 5 நாள் 6 நாள் மீன் ரொம்ப ஆழத்துக்கு போக வேண்டியிருக்கும். 5 நாள் 6 நாள் கூட ஆகும், எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது, நீ வேண்டாம் பேராண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு பேராண்டியை வேண்டான்னு சொல்லிவிட்டு இவர் மட்டும் தூண்டில் எடுத்துக்கிட்டு, சின்ன படகு தாங்க, அதை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு மீனுக்கு, கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டார். பார்த்தா 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, ஒரு மீன் சிக்கலை. என்னடா அப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு மீனே கிடைக்காது, அப்படி மீன் நல்லா பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே ஒரு மீன் கூட சிக்கலையே, என்னாலும் என்னடா பண்ணுறது, எதுவுமே மீன் பிடிக்கலை, அவங்க சொன்னது மாதிரி நம்மளால் எதுவும் முடியாது, அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் என்னால் முடியும், என்ன அவங்க சொன்னவங்களுக்கு முன்னாடி நான் எப்படியும் ஒரு மீனாவது நான் பிடிச்சி கொண்டு போய் நான் காமிக்கணும், நான் மீன் இல்லாமல் வந்ததே வந்துட்டோம், நீ வந்துட்டு மீன் இல்லாமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்துட்டு 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது, இப்படியே போயிட்டுருக்காருங்க. போயிட்டு இருந்தால் ரொம்ப வருத்தப்படுறாரு. சாப்பாடு கொண்டு வந்த சாப்பாடுகளும் தீர்ந்து போச்சு, தூக்கமும் இல்லை, நைட்டெல்லாம் முழிச்சிட்ருக்காரு, தூக்கமும் இல்லை. தூண்டில் போட்டுட்டு படகுல வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, தூண்டில் பிடிச்சபடியே இருக்கார். எல்லாம் சாப்பாடு இல்லாதனாலையும் தூக்கம் இல்லாதனாலையும் அவரோட உடம்பு வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருக்குது. அப்போ யாருமே இல்லை, பேச்சு துணை கூட இல்லை. பேராண்டி வரேன்னு சொன்னால் அவனையும் விட்டோன்ட்டோம், பேராண்டியை கூட்டிகிட்டு வந்திருந்தாலாவது கொஞ்சம் பேச்சு துணைக்காது இருந்திருப்பான், நல்லா பேசிகிட்டு இருந்திருக்கலாம், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ தூண்டில் முள்ளை பிடிச்சி இழுக்குது, அசையுது தூண்டில் முள். உடனே ஆஹா மீன் தான் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, வா மீன் உனக்காண்டி தான் நான் வந்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப வேகமாக இழுக்குது. மீன் கடிச்சிருச்சு, வா மீனே சாப்பிடு, உனக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சூற மீனை தூண்டில் போட்டு உனக்காண்டி தான் காத்துட்ருக்கேன், வா சாப்பிடு, நீ சாப்பிட்டா தானே என்கிட்ட மாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மீனும் மாட்டுதுங்க, தூண்டில் முள்ளில் சிக்கிருச்சு. பார்த்தா மீன் படகோடு சேர்த்து அந்த மீன் இழுக்குது, அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது, மேலேயும் வரல, கீழே ஆழத்துக்கும் போகலை, அப்படியே நடு மட்டத்திலே தெரிஞ்சு சுற்றுது மீன், அங்கே பக்கம் இந்த பக்கம் அப்படி இப்படின்னு சுற்றுதுங்க. உடனே தாத்தா இவ்வளோ வேகமாக இழுக்குது பண்ணுது, கண்டிப்பாக இது பெரிய மீனாகத்தே இருக்கும், நல்ல பெரிய மீன் தான் மாட்டியிருக்கு, இன்றைக்கி நமக்கு நல்ல வேட்டை கிடச்சிருக்கு, எப்படியும் இந்த மீனை விட்டுறக்கூடாது, பறி கொடுத்துடக்கூடாது, இந்த மீனை எப்படி நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விடாமல் போராடிக்கிட்டு இருக்காருங்க. அந்த மீனும் பார்த்தா போராடிக்கிட்டே இருக்காங்கங்க. அந்த மீனும் வந்துட்டு விட்ட மாட்டுற மாதிரி இல்லை, இவரும் அந்த மீனை விடுற மாதிரி இல்லை, பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கு போராட்டம், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பார்த்தா நண்பகலில் மாட்டின மீன், தூண்டிலில் மாட்டின மீன் 4 மணி நேரமாக பார்த்தா தாத்தாவுக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு அந்த மீன். தாத்தாவும் நீ என்னத்தை வேணா ஆட்டம் காட்டு, ஒன்றை நான் இன்னைக்கு பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விடலைங்க, போராடுறாரு. ஒரு வழியாக அந்த மீன் மேலே வருதுங்க. பார்க்குறாரு தாத்தா அந்த மீனை, அப்பா எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மீன் தான் அது, அந்த மீனை வந்துட்டு பிடிச்சே ஆகணும், அப்பா இவ்வளோ பெரிய மீனா அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு. மறுபடியும் மீன் துள்ளுது, அங்கே போது படகெல்லாம் சுற்றுது. ஏன் அப்படி படகை போட்டு சுற்றுற, நான் சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, என்கிட்ட வலிமையும் இல்லை, என்னை போட்டு சித்திர பண்ணாமல் தயவுசெய்து வந்து படகுல படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. இந்த மீனும் பார்த்தா சிக்கிற மாதிரி தெரியலங்க, பார்த்தா இங்கே சுற்றுது. கடைசியாக ஒரு வழியாக துள்ளி மேலே வருது. தாத்தா ஒரு ஈட்டி எடுத்து அந்த மீனை குத்திடுறாருங்க, செத்து போகுதுங்க. மீனும் ஒரு வழியாக மாட்டிருச்சு. வந்துட்டு போராடுற, உன் உயிரை காப்பாற்றிக்க நீ போராடுற, என் இலக்கை காப்பாற்றிக்க நான் போராடுறேன், இதில் யாராவது ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும், நான் எப்படின்னு தோக்க மாட்டேன், பார்த்தியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த மீனை எடுத்து
கட்டுற பார்க்குறாரு. படகுக்குள்ளே இடம் பத்தாது, சின்னோண்டு படகு தான் அவர். ஆனால் மீன் பெரிய மீன். சரின்ட்டு பக்காவாட்டில் சைடில் இந்த படகோட சைடில் அந்த மீனை போட்டு சுருக்கு போட்டு கட்டி வைக்கிறாருங்க. கட்டி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் தாத்தாவுக்கு. நம்மளை வந்து உனக்கு மீன்லாம் கிடைக்காது அப்படி இப்படின்னு கேலி பண்ணவங்களுக்கு முன்னாடி இந்த மீனை கொண்டு போய் நம்ம காமிக்கணும். யாருமே தூண்டில்ல இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சது கிடையாது. வலை இல்லாமல் இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்க மாட்டாங்க, யாருமே பிடிச்சது கிடையாது. நான் தான் தூண்டில் போட்டு இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்கேன். இந்த நம்ம கொண்டை காமிச்சே ஆகணும், பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் முடியாதுங்களா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை சைடில் கட்டி போகிறாருங்க. போகும்போது சுறாக்கள் அந்த மீனை திங்குது. நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனை நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, அவ்வளோ சீக்கிரத்தில் நான் பறி கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்களோடையும் போராடுறாரு. ஈட்டி எடுத்து குத்துறாரு, போங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக போராட்டங்கள் முடியுதுங்க. ஒரு வழியாக கரைக்கு சேர்றாரு தாத்தா. அப்பா ரொம்ப களைப்பாக இருக்குப்பா, படகு இழுத்து கட்டணுன்ட்டு கட்டாரு. கட்டிட்டு மீனை பார்த்தா மீனோட மண்டையும் மீன் தலையும் அந்த எலும்பும் தாங்க இருக்குது. மிச்சதெல்லாம் மீன் இப்போ சுறா மீன்கள் தின்றுச்சு. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன் இப்படி தின்றுச்சு, சுறாக்கள் தின்றுச்சு, மீன் தலையும் எலும்பு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு வீட்டில் இருக்காருங்க. பேரன் வரான், பார்க்குறான், படகை பார்க்குறான், மீனை பார்க்குறான். தாத்தா இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் போய், தாத்தா நான் வந்துட்டேன் தாத்தா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு, அடே எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மீன் தாத்தா, அவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிட்டு வந்துருக்கீங்க, உண்மையிலுமே நீ மீன் பிடிக்கிறதுல பெரிய வீரன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறான். அடடே பேராண்டி நீயா, வா வா, நீ பார்த்தியா அந்த மீனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளாக கேட்குறாரு. பார்த்தேன் தாத்தா, நான் என்ன பிரயோஜனம், மீனோட தலையும் எலும்பு கொடுந்தா மிச்சம், எல்லா மீனும் தின்றுச்சு சுறா மீன் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. சொல்கிறேன், அதனால் என்ன தாத்தா, போனால் போகட்டும், நீ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கீல்ல, இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்க, அதுவும் தூண்டிலில் போட்டு பிடிச்சிருக்க, உன்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது தாத்தா, இனிமேல் நான் உன் கூட தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களுக்கும் கேலி பண்ணவங்களும் பார்த்தா, இந்த வயசான காலத்தில் தூண்டில் போட்டு இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிடுவோம், பரவாயில்லையா, இனிமேல் யாருமே இழிவாக பேசக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தாத்தாவும் சந்தோஷமாக இருக்கார். அதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க. எதுவுமே போராடாமல் கிடைக்காது, நம்ம போராடிட்டு விட்டுறக்கூடாது. எது வேணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அதுக்கு போராடி ஜெயிச்சே ஆகணுங்க. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் ஜெயிச்சே ஆகணும். எப்பயும் போல் வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம்